அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கின்றன. அதிலும் மிக வலிமை வாய்ந்த கிரகமாக கருதக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. 19ஆம் தேதி முதல் சனி வக்ரகதியில் திரும்புகிறார். சந்திரன் பல்வேறு இடங்கள்ல மாறி மாறி சஞ்சரிக்கிறாருங்க. பெரும்பாலும் மற்ற கிரக நிலைகள்ல எந்த விதமான மாறுதலும் இந்த தருணத்தில் இல்லை. அதே வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய், புதன் உட்பட பல கிரக நிலைகள் மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து விடுபடுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. பெரும்பாலானோர் நம்மிடையே சிந்திக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சிந்தனை என்னவென்று சொன்னால், பெரும்பான்மையான கிரகநிலைகள் மேசராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கிறது, நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நடக்கும் என்று பலராலும் இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. ஆனாலும் என்னுடைய வாழ்வில் கஷ்டம் குறைந்ததற்கான வழியே கிடைக்கவில்லை என்று எண்ணி புலம்பக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அதிலிருந்து நல்ல மாறுதல் கிடைக்குங்க. ஏனென்றால் பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு மிக வலுவாகவும் அதீத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பிலும் சஞ்சரிக்கின்றன. எனவேதான் இந்த தருணத்தில் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக குரு மிகவும் வலுவாக தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானம், வெற்றிக்கு உரித்தான சகாயஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். இது இரண்டும் மிகப்பெரிய அளவுல நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தனஸ்தானத்திலிருந்து தைரியஸ்தானத்திற்கு மாறியிருப்பது நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து விடுதலை அடைவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அனுகூலமாக இருக்கிறது. ஏனென்றால் பெரும்பான்மையான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன. அதிலும் குரு தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் சஞ்சரிக்கிறார். சூரியன், சுக்கிரன், கேது, சனி போன்ற கிரகநிலைகள் மேசராசிக்காரர்களுக்கு வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பண பற்றாக்குறை ஏற்படாத வகையில குரு தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். சுக்கிரன் தைரியஸ்தானத்தில் இருந்தாலும் மனநிறைவு அளிக்கக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகளை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஜென்மத்தில் ராசியின் அதிபதி அமர்ந்திருப்பதால் சில உடல்நல சார்ந்த தொல்லைகளை சந்திக்கலாம். ஆனால் குடும்பத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள்ல மன நிறைவை தரக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாறுதலை நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. குரு தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உங்களுடைய முயற்சியில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. மட்டுமல்லாது ராகு நிலை கொண்டிருக்கக்கூடிய இடம் விரயஸ்தானமாக இருந்தாலும் கூட விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான நல்ல சூழலை நிச்சயமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்துகிறாருங்க. எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய விரய செலவுகளும் சுப விரயங்களாகவோ அல்லது பராமரிப்பு விரயங்களாகவோ மாறி நல்ல மகிழ்ச்சியையும் ஒரு சௌகரியமான சூழ்நிலையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. மோட்சக்காரகரான கேது 6இல் இருப்பதால் அவ்வப்போது மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளுக்கு கடிவாளம் இடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நானும் மேசராசிதான், அவனும் மேசராசிதான், ஆனால் அவனுடைய வாழ்வில் வளர்ச்சி நிறைந்து கொண்டே இருக்கிறது, என்னுடைய வாழ்வில் துன்பம் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கிறது என்ற எதிர்மறையான சிந்தனைகளுக்கு கடிவாளமிடுகிறாருங்க மோட்சக்காரகரான கேது. எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்க போகிறது. உத்தியோக ரீதியாக சனி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த வாரத்தின் பிற்பகுதியில் 19ஆம் தேதிக்கு பிறகு லாபத்தில் வக்ரம் பெறுகிறாருங்க. லாபத்தில் வக்ரம் பெற்றாலும் ஜீவனஸ்தானத்தை நோக்கி நகர போகிறார். எனவே வக்ர சனியால் பெரிய அளவிற்கு நிச்சயம்
நிச்சயமாக சிரமம் இல்லை. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அலுவலக ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நன்மதிப்பு பெறக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. சூரியனும் வலுவாக தைரியஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அலுவலக ரீதியான நற்காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். தசாபதிகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தவர்கள் மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு, உங்களது படிப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை, வியாபார துறையில் சனி பகவான் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. வக்ரகதியில் திரும்பினாலும் கூட நிதி சார்ந்த விஷயங்களில் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழல் இந்த தருணத்தில் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இருப்பினும் சற்று தொழில் வியாபார ரீதியான பணிகளில் அலைச்சல் அதிகரிக்கலாம். அலைச்சல் அதிகரித்தாலும் கூட புதிய ஆர்டர்கள் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக லாபஸ்தானத்தில் பத்திரம் பெறக்கூடிய சனியின் அமைப்பால் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. சுக்கிரன் 3இல் இருப்பது பெரிய அளவிற்கு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் மிகப்பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்திவிடக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நிச்சயமாக பார்க்க முடியாது. எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் நாதஸ்வர வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், நடிகர், நடிகை மற்றும் கலைத்துறையில பல்வேறு வகையான தனித்திறமை கொண்டவர்களுக்கு நிச்சயமாக நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அவற்றில் வெற்றி பெறக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் கலைத்துறையில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் டென்ஷன்கள் குறைந்து மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு மிகவும் அற்புதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் வலுவாக பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. அரசியலில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் மிகவும் அதீதமாக உண்டு என்பதை தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். வித்யா காரகரான புதன் 3இல் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மாணவ மாணவியரின் கல்வியில் மனம் பாடங்கள்ல தீவிரமாக செயல்படுங்க. எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றமும் மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையின் அதிபதியான ராசியின் அதிபதி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே சற்று கடுமையாக வயல் சார்ந்த பணிகளில் உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் உடல்நலம், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கால்நடை பராமரிப்பு போன்ற விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனம் தேவை. ராகுவால் விரய செலவுகளும், ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயாலும் சில விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக ஏற்படுகிறது. சந்திரன் மாறி மாறி சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு 2இலும் சுக்கிரன் தைரியஸ்தானத்திலும் வீற்றிருப்பது பெண்மணிகளுக்கு பெரும்பாலும் இந்த 2 கிரக நிலைகளுமே ஆதரவாக வலம் வருவதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தியாவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அலைச்சல் குறையும். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நிச்சயமாக விலகி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல இனிமையான செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும்.